வணக்கம். மாடு மேய்க்கிறதுன்னு சொன்னா நம்ம மனசுல என்ன காட்சி வருது? ஒரு கையில கம்பு, மாடுகளுக்கு பின்னால நடந்து போற ஒரு கிராமத்து மனிதர், அப்படிதானே? ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெய்ரி ஃபார்ம்ங்கிறது ஒரு பெரிய ஹைடெக் இண்டஸ்ட்ரி. வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த முழு அலசலுக்கும் மையமான கேள்வி இதுதான். மாடு மேய்க்கிறத ஒரு கவர்மெண்ட் வேலையா மாத்துறது ஒரு பின்னோக்கி போற விஷயமா? அடடே, என்னடா இது இப்படி ஒரு கேள்வின்னு தோணுது இல்லையா? ஆனா நம்மளோட பழைய எண்ணங்களை இது நேரா மோதுது. இதில் இருக்கிற உண்மையை தேடுவோம் வாங்க. சரி, நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னு பாத்திரலாம். இந்த தொழில் உண்மையிலே பிற்போக்கானதா? இதுல என்னென்ன டெக்னாலஜி இருக்கு? இது எப்படி ஒரு ஃபேக்டரி மாதிரி இயங்குது? யார் யாரெல்லாம் இதுல வேலை செய்றாங்க? இதோட பொருளாதார அளவு என்ன? கடைசியா மறுபடியும் அதே கேள்விக்கு வருவோம். இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்னொன்னா நாம அலச போறோம். சரி, முதல்ல இந்த தொழில் உண்மையிலேயே ஒரு பிற்போக்கான தொழிலா? நம்ம மனசுல இருக்கிற பழைய எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். நாம நினைக்கிறது என்ன? கையில ஒரு கம்ப வச்சுக்கிட்டு ஒருத்தர் மாடு ஓட்டிட்டு போறாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? டெக்னாலஜி, ஸ்கில்டு மேனேஜ்மெண்ட்னு இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் மாதிரி இயங்குது. சும்மா மாடு மேய்க்கிறது இல்ல, இது ஒரு முழுமையான தொழில். அடுத்ததா, இந்த மாடர்ன் ஃபார்ம்ல என்ன மாதிரியான டெக்னாலஜிலாம் பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் முதல் படி. அதாவது மாடுகளை மேனேஜ் பண்றதுக்கே டெக்னாலஜி வந்தாச்சு. சும்மா இல்லைங்க, ஒரு சென்ட்ரலைஸ்ட் சிசிடிவி சிஸ்டம், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர், மாடுகளை மேய்க்கிறதுக்கே ஒரு வாகன கூட்டம், ஆட்டோமேட்டிக்கா பால் கறக்கிற மெஷின், கழிவுகளை மேனேஜ் பண்றதுக்குன்னு தனியா சிஸ்டம். அடேங்கப்பா, ஒரு பண்ணையில இவ்ளோ விஷயங்களா? பாத்தீங்களா, எல்லாமே டேட்டா வச்சு பக்காவா பிளான் பண்ணி நடக்குது. இதுக்கே இப்படி ஆச்சரியப்பட்டா எப்படி? சில டெவலப்டு நாடுகள்ல பெரிய மந்தைகளை மேனேஜ் பண்றதுக்கு ஹெலிகாப்டரே பயன்படுத்துறாங்களாம். யோசிச்சு பாருங்க, இந்த இண்டஸ்ட்ரி எந்த லெவல்ல இருக்குன்னு. இதெல்லாம் டெக்னாலஜில எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு காட்டுது. சரி, பண்ணையிலிருந்து இப்ப நாம ஃபேக்டரிக்குள்ள போலாம். ஆமாங்க, இது ஒரு பண்ணை மட்டுமல்ல, இது ஒரு தொழில்துறை மையம் மாதிரி தான். இதை நீங்க ஒரு சாதாரண பண்ணையா பார்க்க கூடாது. ஒரு பெரிய பிஸ்கட் ஃபேக்டரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு முழுமையான தொழிற்துறை செயல்முறை. மாட்டிலிருந்து பால் கறக்கிறதுல ஆரம்பிச்சு அதோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் லெவல்ல ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி ஸ்டாக் மேனேஜ் பண்ணி கடைசியா ஏற்றுமதி பண்ற வரைக்கும் எல்லாமே ஒரு பெரிய சப்ளை செயின். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவ்வளோ துல்லியமா அவ்வளோ கவனமா நடக்கும். சரி, இந்த மெஷின் டெக்னாலஜி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் இயக்குறதுக்கு ஆளுங்க வேணும் இல்லையா? அவங்க யாரு? வெறும் மாடு மேய்க்கிறவங்களா? இல்லவே இல்ல. இங்க பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு சிஸ்டம் ஆபரேட்டர் வேலை இருக்கு, மைக்ரோபயாலஜி படிச்சவங்க குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் மிஷினை பாத்துக்கிறாங்க, ஏன் எம்பிஏ படிச்சவங்க மார்க்கெட்டிங்ல இருக்காங்க, காமர்ஸ் படிச்சவங்க அக்கவுண்ட்ஸ்ல இருக்காங்க. அப்போ இது வெறும் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கான தொழில்னு சொல்றது எவ்வளவு தப்புன்னு பாருங்க. சரி, டெக்னாலஜி பார்த்தாச்சு, வேலை வாய்ப்பு பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதாவது பணம். இந்தியாவோட பால்துறை பொருளாதாரத்துல எவ்வளோ பெரிய சக்தின்னு பார்க்கலாம் வாங்க. இந்தியாவோட டெய்ரி மார்க்கெட் நம்பர்ஸ் கேட்டா நீங்க அசந்து போய்க்குவீங்க உண்மையாவே. மொத்தமா இந்த இண்டஸ்ட்ரியோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் கோடி ரூபாய். இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த துறையோட பொருளாதார வலிமையை பத்தி தெளிவா சொல்லுது இல்லையா? சரி, நாம இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். டெக்னாலஜி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம்னு எல்லாத்தையும் அலசிட்டோம். இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். இப்போ சொல்லுங்க, இவ்ளோ பெரிய ஹைடெக் இண்டஸ்ட்ரியா இருக்கிற இந்த மாடு மேய்க்கிற தொழில ஒரு அரசு பணியா மாத்துறது பிற்போக்குத்தனமான யோசனையா?